உன் காலில் வேணாலும் விழுகிற ரத்னா. எம்ல ரத்னா, உன் பதிலுக்காக தான் எல்லாரும் காத்து கிடக்காவ. என்ன செய்யணும்னு சொல்ல, யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்க வேணாம். என்ன நீ ஆசைப்படுதியோ அதை செய்யல. அண்ணே, எனக்கு இவரு வேண்டாம். இவர் பாட்டுக்கு என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாரு. அது ஒரு பிரச்சனை ஆகும் போது உடனே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? ரத்னா, அப்படி நான் மன்னிச்சா அந்த தப்ப நானே அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடும்ல. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தாதான் அடுத்த தப்பு நடக்காம இருக்கும். செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு, அது போதும். ரத்னா, சபாஷ்ல, நான் என்ன நினைச்சனோ அதே தான் நீ முடிவா சொல்லியிருக்க. என்ன பண்ணாலும் பொண்டாட்டி மன்னிச்சிருவான்னு இவனுக்கு நினைக்கிறதுனால தான் தப்பு மேல தப்பு பண்ணுதானுவ. இனி தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்டாட்டியும் சொல்லணும். அப்பாதான் இவனுங்க திருந்துவானுவ. இது போதும்ல. இலே, அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் வேணா எழுதி கொடு, மத்தத நான் பாத்துக்கிட்டோம்ல. சபாஷ்ல, சபாஷ்ல. நாங்க அத்தை. செத்து பொழைச்சவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ நெசமாவே செத்து தாண்டி பொழைச்சு வந்திருக்க மகராசி. இனிமே நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். எல்லா கண்ணும் கழியட்டும். கனி, சூட தேத்து. அத்த ஒரு நிமிஷம். என்னல? கட்ட கொடு, என் தங்கச்சிக்கு நான் சுத்துட்டேன். எப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் வேண்டாம், என் அண்ணன் தான் முக்கியம், இவன் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாலோ அப்பவே என் தங்கச்சி உயர்ந்துட்டாத்த. ஏற்கனவே எஸ்ஐக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ஊர்க்காரவனுக்கு முன்னாடி என்ன பேசுதானுவோ பின்னாடி என்ன பேசுதானு எனக்கு தெரியும். இப்ப ரத்னம் வந்துட்டா அவனுக்கு என்னென்ன பேச போறானுங்க ஒண்ணு தெரியும். ஆனா அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. நீ குடுத்த, நீ குடுங்கலாம். என்ன? ஏம்ல, இந்த அண்ணன் இருக்கிற நம்பிக்கையினால் தானே இப்படி ஒரு முடிவெடுத்து இங்க வந்திருக்க. அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவோம்ல. நம்பிக்கையோட கால் எடுத்து உள்ள வச்சுப்போ, அந்த நம்பிக்கையோட வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ.
என்ன யோசிக்க? இல்லை, இது உன் வீடு. இங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுதியோ அதை நீ தாராளமா செய்யலாம். எப்படி வாழணும்னு ஆசைப்படுதியோ அப்படி வாழலாம். அதுக்கு இந்த அண்ணன் துணை நிப்பம்ல. தைரியமா வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. வாடி உள்ள வா. என்னடி யோசிக்க? வா வாடி, நீ சமூகத்தோட தங்கச்சிதான். உள்ள வா வா. அக்கா, எல்லார் வயித்துலயும் புளிய கரிச்சிட்டடி. இதுக்கு மேல அழ வேண்டாம். இது உனக்கு மறு சென்மம். இனிமே எந்த குறையும் இல்லட்டி. நீ நல்லா இருப்ப. அம்மா, இப்பதான் அவ நல்லபடியா பொழைச்சு வந்திருக்கா. ரொம்ப நேரம்லாம் அவளால நிக்க முடியாது. உள்ள கூட்டிட்டு போமா. வாடி வா. அத்தை, அம்மா, மதனி, பாத்தியா? உன் வாக்குதான் உன் புள்ளைய காப்பாத்திருக்கு. உன் பொண்ணு முழுசா வந்து சேர்ந்துட்டா. இனி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. நீதான் மதனி இவளுக்கு துணையா இருக்கணும். வாடி. நீன்றி உன் மகனிங்கு கண்ணீரில் வாடினேன். தங்கச்சி காணும்ன்ற ஆத்திரத்திலையும் தவிப்பிலையும் தாமா உன்னையே நான் தப்பா பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நீ மட்டும் அந்த இடத்த சொல்லனா ரத்னாவை காப்பாத்திருக்கவே முடியாது. நீ எப்பவுமே சாமியா இருந்து இந்த குடும்பத்தை நீதாமா காப்பாத்தன, வழி நடத்தன. ஓ, திரும்ப வந்துட்டாளா? அவளை மேலதாளத்தோட வீட்டுக்கு திரும்ப கூட்டு போற அந்த வெறும் பைய. அவன் எல்லா பிள்ளைகளும் அங்கேயே வச்சுக்கிட்டு சாவட்ட. நான் பிறகு பேசுதேன். என்னல வெறும்பையன் அந்த வெறும்பையனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அக்கா, 2வது விக்கெட் அவுட்டு. என்னய்யா கிரிக்கெட்டை பத்தி பேசுதீங்க? இல்ல, இது கிரிக்கெட் இல்ல, சிரிக்கெட்டு. அந்த சமூகம் பேரு தெரு தெருவா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னல சொல்லுத? புரியலையே. அக்கா, ரத்தினாவை காணும்னு அவன் ஊர் பூரா தெரு தெருவா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சுத்தினான்ல, கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஆ, இனி அவளும் அவ புருஷன் கூட வாழ வேண்டாம்னு அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டானா இந்த வெறும்ப. என்னல பேசாம அவன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணாம வீட்டோடய வச்சிருந்திருக்கலாம். அவன் தங்கச்சிங்க என்ன போட்டியில ஜெயிச்சு வாங்குற கப்புன்னு நினைச்சிட்டானா? வாழ விடாம ஒவ்வொன்னா கொண்டு வந்து வீட்டுல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். மானங்கட்ட பையன். ஏதாவது கூறு இருந்தா அந்த நசிக்க மேலதாளத்தோட கூட்டிட்டு போயிருப்பானாவே. இப்ப ரத்தினாவையும் அழைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் விட்டா போதும் அவன் வீட்டு வாசல்ல, அவன் வீட்டு வாசல்ல வாழா வெட்டி ஹாஸ்டல்னு ஒரு போர்டு போட்டுருவான்னு நினைக்கேன்.
இவன் வந்துட்டான் உலகத்திலேயே பெரிய முட்டாளு. வாயா பாத்திரம், வாயா வாயா, வாங்கம்மா. என்ன சம்பந்தி, வீட்டுல தான் இருக்கீங்களா? நான் வீட்டுல தான் இருக்கேன். எங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம்? ஐயோ, பெரிய மானக்கடா போச்சு சம்பந்தி. தெருவுல நடக்க முடியல. இங்க பாருங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாத அம்புட்டு பயலுகளும் என்கிட்ட கேள்வியா கேக்குறானுங்க. அதான் உங்களை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னலே, என்னமோ என்னையும் ஒன்னையும் சேர்த்து வச்சு பேச்சுக்கிட்டு இருக்கே. என்ன விஷயம்? ஒரே அசிங்க சம்பந்தி. ஊர்ல அவன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேக்குறான். என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. இல்ல ஏகேஎஸ், உனக்கு மானக்கேடுனா நீ நாக்க புடிங்கிக்க. இங்க வந்து எதுக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்க? மதனி, உங்களுக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? இந்த வீட்டுல வாழ வந்த மூத்த மருமக அந்த எசக்கிய மேலதாளத்தோட சாரண்டு வண்டியில அழைச்சிட்டு போனோமே அந்த சண்முகம். இல்ல, அதுக்கு அவன் தானே அசிங்கப்படணும். நீ எதுக்காக இங்கிட்டு வந்து ஒப்பாரி வைக்க? ஐயோ சம்பந்தி, அவன் தான் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். ஆனா ஊருக்குள்ள உங்களை தானே சம்பந்தி நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்கானுவ. என்னலே சொல்லுத? தகுதியே இல்லாத குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டான். இனிமே அந்த குடும்பமே வேண்டாம், எங்க பொண்ணு எங்க வீட்லயே இருக்கட்டும்னு அழைச்சிக்கிட்டு போயிட்டான். அவன் எப்பேற்பட்ட வீரசூரன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கானுவ. இல்ல வாழ வெட்டியா ஒருத்தைய கூட்டிட்டு போயிருக்கான். அவன் பேர் என்ன, வீரனா? இல்ல எனக்கு புரியல. இந்த ஊர் மொத்தத்துக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா? கேவலமா பேசுறதா இருந்தா அந்த சமூகத்தை தானே பேசணும். நீங்க தப்பா கேட்டுட்டு வந்துட்டீங்க போல. அட முட்டா பயல, அவங்க கேவலமா பேசுனது உங்க ஐயாவத்தான். அதை என் காதால கேட்டுட்டு வந்தேன். இலே இலே பாத்திரம் வேண்டாம். இந்த நீ வேற இவங்களை வேற கூட்டு வந்திருக்க. வீணா என் கோவத்தை கிளப்பாத. கிளம்பு, நீ முதல்ல கிளம்பு. ஐயோ சம்பந்தி, உங்க பேரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. உங்களை அன்றாயரோட போட்டோ எடுத்து முக்குக்கு முக்கு பிளக்ஸ் வச்சிருக்கான். பத்தா குறைக்கு டவுசர் பாண்டி லீலைகள்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊர் முழுக்க வீடு வீடா கொடுத்திருக்கான். ஊர் முழுக்க கொடுத்திருக்கானா? இலே, பஞ்சாயத்துல மட்டும்தான் கொடுத்த, பிறகு கடத்தெருவில் பார்த்தேன். இங்க பாருங்க, ஊர்ல ஒவ்வொருத்தன் கையிலயும் அந்த நோட்டீஸ் இருக்கு. படிச்சு படிச்சு ஊரே உங்களை காரி துப்புது. அவ்வளவு பேர் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கானுங்க. சம்பந்தி, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக ஒரு பையன் வாயை திறக்க மாட்டான். ஆனா இப்ப வெளிப்படையாவே உங்க பேரை சொல்லி மானக்கேடா பேசிட்டு இருக்கானுவ. சம்பந்தி உங்களை கூப்பிடுறப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப ஊருக்கு முன்னாடி உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுறதே எனக்கு கூச்சமா இருக்கு. நானா உன்னை கூப்பிட சொல்ல சம்பந்தின்னு கூச்சமா இருக்குங்க? விஷயம் என்ன சொல்லி நீ முதலாத. சத்தியமா சொல்லுதேன், இனிமே ஊருக்குள்ள உங்களை ஒரு பயம் மதிக்க மாட்டான். இங்க பாருங்க, என்னத்தையாவது செஞ்சு உங்க மான மரியாதையை காப்பாத்திக்க பாருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். வாடி. இல்ல சவுந்தரம், என்னல இது? அசிங்கமும் அவமானமும் அவனுக்கு தானே நினைச்சோம். இப்ப உன் மேலேயும் பழி திருப்பி போட்டிருக்கான். வெறும்பைய ஒவ்வொரு தினமே என்ன டிசைனா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் காவே. இல்ல கயிறு, இதுக்கு நிச்சயமா அனுபவிச்சே ஆகணும். கேவலம் இந்த பாத்திரக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து நீ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இலே வெறும்பையிலே விட்ட மாட்டேலே, உன்னைய நான் விட்ட மாட்டேன். இதுக்கு நீ கண்டிப்பா அனுப்பிப்போம். உன்னைய நான் நிம்மதியா இருக்க விட்ட மாட்டேன். கேட்டி, காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுட்டேன். பருப்பையும் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். புளியும் ஊற வச்சுட்டேன். ரத்னாவுக்கு நெய் அரிசி வறுத்து வச்சிருக்கேன். கஞ்சி கேட்டா காய்ச்சி கொடு. சரிம்மா. அப்ப நான் கிளம்பட்டுமா? இல்ல சிவபாலா, வா போலாம். போலாமா. கனி, மாமா, இந்த பாட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணு, சூப்பரா இருக்கும். வா போலாம். போலாமா. நீ அங்க போய் என்னத்த செய்ய போற? இங்க இருந்து சாப்பிட்டு போறவ போலாம்ல. அதானே, சாப்பாடு கிடக்கல, நான் அங்க போய் அவங்களுக்கு வடிச்சு கொட்ட வேணாமா? என்னத்தா நீ எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம், சந்தோஷமா இருக்கும். இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வெயில் தாழ போலாம்ல. வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போனா தானே எனக்கு நிம்மதி. என்னத்தா நீ? சம்முவா, நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன பேசுனா? ரத்னா விஷயத்துல நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
நம்ம புள்ள நமக்கு உசுரோட வேணும். அதனால அவ இங்க இருக்கிறது தான் சரி. ஆனா என்னத்தா என்ன சொல்ல வர? ஏன் வண்டி ஒரு மாதிரி இழுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். எசக்கி விஷயம் என்ன ரத்னா மாதிரியா? என் வீட்டுக்காரரை தவிர எல்லாருமே அவளுக்கு ஆதரவா தானே இருக்கும். ஒருத்தராவது அவளை விட்டு கொடுத்துருப்போமா? அதுக்காக எலே, எசக்கிய நான் பாத்துக்கிடுதல, அவளை என் கூட அனுப்பி வை. எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேக்க. இருப்பா, ஏதோ கசாப்பு கடைக்கு ஆடை கூட்டு போற மாதிரி கூட்டு போறேன்னு சொல்லுது. நம்ம புள்ள என்ன ஆடா? அங்க கூட்டு போய் அவளை வெட்டுறதுக்கா? ஏன் போன வாட்டி சீம தண்ணி ஊத்தி உங்க வீட்டுக்காரர் கொளுத்தாம விட்டாரு, இந்த வாட்டி கூட்டு போய் மொத்தமா பணமாக்கி கூட்டு வரணும்னு பாக்குதியா? அதுதான் கேக்குதியா? என்னல இப்படி பேசுத? அவளை என்ன நாங்க விட்டு கொடுத்துட்டோமா? ஜோபால வந்து அவளை காப்பாத்தல கூட நான் இல்ல. 2 வாரத்துல முத்துப்பாண்டியும் வந்துருவான். அதுக்கு பிறகு உன் மாம பல்ல பொடுங்கின பாம்பு மாதிரி மாறிட மாட்டாரா? மாற மாட்டாரு. அவர்லாம் மாறுற ஆளா? 20 வருஷமா என் அம்மையை படாத பாடுபடுத்தி கொண்டே விட்டாரு. இப்ப என் தங்கச்சியை கொண்டு போய் கொலை பாக்குதீங்களா? பாரு, உன்னை நம்பிலாம் என் தங்கச்சி அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இத பாருல, முத்துப்பாண்டி இல்லாத நேரத்துல அவளை நீங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு. அவன் வாரப்போ இவ அந்த வீட்டுல இல்லாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த முத்துப்பாண்டி வராம போனது உனக்கு தப்புன்னு தெரியலையா? எங்க அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க சொல்லுதீல? எதுக்கு? என் தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது உன் வீட்டுல கொடுமை அனுபவிக்கிறதுக்கா? என் தங்கச்சி எங்க பாதுகாப்போ எங்க சந்தோஷமா இருப்பாளோ அங்கதான் இருப்பா. உங்களெல்லாம் நம்பிலாம் அங்க அனுப்பி வைக்க முடியாது. போதுமா? இதுக்கு மேல சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. எட்டி பரணி, பாத்தி அட்டி இவன் எப்படி பேசுதானே? பொண்ணுன்னா புருஷன் கூட வாழ்றது தானே அழகு. அம்மா, இத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. நீ உன் மருமகளை கூப்பிடுற, அதுக்கு உன் மருமகன் கிட்ட நீ பேசுற. இதுல என்ன இழுக்காத. அண்ணன், நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இப்படி பிடிவாதமா இருந்தா நம்ம புள்ள வாழ்க்கையில கெட்டு போகும். இந்த பாருதா, என்னைக்கு அந்த நாசமத்து போறவன் என் பிள்ளை மேல சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்தானோ அன்னைக்கே எனக்கு எல்லா நம்பிக்கையும் விட்டு போச்சுதா. நீ ஆச்சு, உன் மருமகனாச்சு. பேசிக்க. நீ யார ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்தாலும் என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. என் தங்கச்சி உன் கூட வரமாட்டா. ஒன்னா நீ போனா போயிட்டு வா, அவ்வளவுதான். எலே, இப்படி ஒரே முட்டா சொன்னா எப்படில? என்ன ஒரே முட்டா சொல்லிட்டாவ? எல்லாம் பஞ்சாயத்துல வச்சுதான் சொல்லிட்டு வந்தாவ. அவதான் பஞ்சாயத்து முன்னாடி ஊர் முன்னாடி அவ விருப்பத்தை சொல்லிதானே இங்க கூட்டு வந்தது. என்ன புதுசா வந்து கேட்க? இந்த வீட்டு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்படி பார்த்தா நீ இந்த வீட்டு பிள்ளை தானே. நீ மட்டும் அங்க போய் வாழ்ந்து என்னத்தை சாதிச்சுட்ட சொல்லு. அங்க போய் 3 பிள்ளைங்களை பெற்றது பெரிய சாதனையா? பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே வா, எல்லாரும் சேர்ந்து இங்க சந்தோஷமா இருப்போம். இல்ல சிவபாலா, நீ என்ன சொல்லுத? அதான் 10,000 வாட்டி அம்மா கிட்ட சொல்லியாச்சு, அம்மா தான் கேட்கவே மாட்டேங்குது. எலே, இதெல்லாம் பேச்சுக்கு தான் நல்லா இருக்கும், ஆனா வாழணும்ல. எலே சம்முவோ, நான் பட்ட வேதனையில பாதி கூட அவ பட்டிருக்க மாட்டா. அவள வேதனை படவும் நான் விட மாட்டேன்ல. அதான் பார்த்தோம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. என்னத்த பாத்தியா? இந்த ஆறுல வேணாம்னு முடிவு பண்ணி தாலிய தூக்கி வீசிட்டு அங்க இருந்து வர தெம்பு இல்லாமலாம் நான் இல்ல. என் அண்ணன் பேரு கெட்ட கூடாது. நாளைக்கு ஊர்ல எவனாவது என் அண்ணனை பார்த்து வாழா வெட்டிய வீட்டுல வச்சிருக்கியான்னு மானக்கேட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதுன்னு தான் அம்பட்டியும் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு நின்ன. எதுக்கு பொறுக்கணும்னு கேக்க? எதுக்கு? என் பிள்ளைங்களுக்காகல. நான் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு என் பொண்ணு தலை நிமிந்து டாக்டரா நிக்கிறா. என் மவன் இன்ஸ்பெக்டரா இருக்கான். இதோ இவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறான். சீன்னு விட்டுட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்களை மட்டும் மண்ணு வெட்டு அனுப்புவ, ஏன் இங்கெல்லாம் படிக்க வைக்க மாட்டாவளா? இல்ல சும்மா இருல, பேரு முக்கியம்ல. ஊர்ல நம்ம குடும்பத்தை பார்த்து யாரும் தப்பா பேசிட கூடாதுல்ல. பாரத்த, ஊர்க்காரன் இதை சொல்லுவான், ஊர்க்காரன் அதை சொல்லுவான்ட்டு என் தங்கச்சிகளோட வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லுதியா? எவன் எப்படி யாரை பத்தி சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. என் தங்கச்சிகளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவளு இங்கதான் இருப்பாளுவ. அத்தை கேக்க, எனக்காக இவ்வளவு அனுப்பி வைக்க மாட்டியா? யாருக்காகவும் அவளை நான் அனுப்பி வைக்க மாட்டேன். போதுமா? வேணும்னா நீ ஏன் அவளை கூப்பிடு. அவ வரேன்னு சொன்னால்னா
கூட்டிட்டு போ. அதுக்கு நான் ஒண்ணும் தடை சொல்ல மாட்டேன். அம்பிட்டு தானே? என் மருமவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ என் கூட வாராள இல்லையான்னு மட்டும் பாரு. ஏட்டி எசுக்கி, பொறுப்புடட்டி, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏட்டி, அத்தை கேக்குறாங்க பாரு, பதில் சொல்லு. ஏட்டி, அத்தை கூப்பிடுத, நீ வரமாட்டியா? என்னடி? என்னத்த பதில் சொல்ல? ஏட்டி, உங்க அண்ணன் பாசம் உன் கண்ணை மறைக்குது. அதான் உன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம முடிவெடுக்கான். அத்தை உனக்கு அம்மா மாதிரி இல்லையா? நான் கூப்பிடுதேன், என்ன நம்பி வாட்டி, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிடுதேன். அந்த வீட்ல முதல்ல நீ சந்தோஷமா இருக்கியா அத்தை? உன்னை காயப்படுத்தணுன்றதுக்காக நான் பேசலத்த. ஆனா 30 வருஷமா வாழ்ற வீட்ல உனக்கே உரிமை இல்லாதப்ப எனக்கு எப்படி அத்த சந்தோஷத்தை தேடி தர போற? என்ன தப்பா எடுத்துக்காதத்த. ஆனா அந்த வீட்ல என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏட்டி, அதான் முத்துப்பாண்டி இப்ப மாறி இருக்கான்ல, இனிமே அவன் அவர் பக்கம் போகவே மாட்டான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறிய, புள்ள குட்டிகளோட நல்லா வாழ போவதிய. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க வேணாம் அத்த. இனி ஒரு நாளும் என் அண்ணன் பேச்ச மீறவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூட வர முடியாது அத்த.